சித்தர்கள் அருளால சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய மருந்துகள், மூலிகைகள பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பதிவுல நம்ம ஒரு முக்கியமான மூலிகை 5 நோய்களுக்கு எப்படி மருந்தாகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். செடி முழுவதுமே முட்கள். அவ்வளவு சீக்கிரம் அந்த இலைகள நம்மளால பறித்து விடவே முடியாது. இலைகள், காம்பு, நடுவு காம்புல கூட முட்கள் இருக்கும். ஆனா, அது அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான, உன்னதமான மூலிகை அப்படின்னு சொல்லலாம். அதாவது கப நோய்களை பெஸ்ட் எக்ஸ்பர்டோரண்ட்ன்னு சொல்லுவோம். நாட்பட்டு சளி தேங்கி இருக்கும். பேசும்போதே சளியோட ஸ்மெல் வருங்க. எதுத்தாப்புல உட்காந்தோ, பக்கத்துல உட்காந்தோ யாராலையும் பேச முடியாது. ஐயோ! என்னங்க சளியோட ஸ்மெல் இப்படி இருக்கே! இந்த இன்ஃபெக்ஷன் எங்களுக்கும் வந்துருமோ அப்படின்னு பயப்படுவாங்க. டியூபர்குலோசிஸ் இருக்கு அப்படின்னா, அதாவது காசநோய் தொடர்பான பிரச்சனைகளோ, இல்ல வீசிங், ஆஸ்துமா, நுரையீரல்ல தேங்கி இருக்கக்கூடிய சளி, நைட்டு தூங்கும்போது நல்லா சவுண்டு வரும். வீசிங் சவுண்டு சிவியரா இருக்கும். வாய திறந்து மூச்சு விடுவாங்க. அந்த அளவுக்கு சிரமம் இருக்கு. எனக்கு வந்து மூச்சு விடவே சிரமமா இருக்கு, நேசல் பாலிப் இருக்கு, செப்டல் டீவியேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனையோட தலையில நீர் பாரமா இருக்கு, நீர் கோத்து இருக்கு, தலைக்கு குளிச்சாலே எனக்கு வந்து தலையில நீர் சேர்ந்துக்குதுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதனால காதுல எப்பவுமே கொய்யின்னு ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கு, ஒரு சவுண்டு வருது. இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்கன்னா அந்த வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்தர்கள் அருளால சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய மருந்துகள், மூலிகைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் நம்ம ஒரு முக்கியமான மூலிகை 5 நோய்களுக்கு எப்படி மருந்தாகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அந்த முக்கியமான ஒரு காயகற்ப வசிய மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா தூதுவளை. தூதுவளை அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்பெஷல் கேரக்டருங்க. என்னன்னு பார்த்தோம்னா, அது செடி முழுவதுமே முட்கள். அவ்வளவு சீக்கிரம் அந்த இலைகளை நம்மளால் பறித்து விடவே முடியாது. இலைகள், காம்பு, நடுவு காம்புல கூட முட்கள் இருக்கும். ஆனால் அது அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான, உன்னதமான மூலிகை அப்படின்னு சொல்லலாம். தூதுவளை கீரை விற்கிறவங்க கிட்டேயே இருக்கும். ஆனால் நம்ம அதை பார்த்துட்டு வாங்காமல் வந்துடுவோம். இதை எப்படிங்க க்ளீன் பண்ணுறது? ஸோ அது ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த இலைகளை மட்டும் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தூதுவளை முக்கியமாக எந்தெந்த நோய்களுக்கு நமக்கு பயன்படுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம இது எதற்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ்துமா, வீசிங், நுரையீரலை நாட்பட்டு தேங்கி இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றுவதற்கு அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா தூதுவளை. அதாவது கப நோய்களை பெஸ்ட் எக்ஸ்பர்டோரண்ட்னு சொல்லுவோம். நாட்பட்டு சளி தேங்கி இருக்கும். பேசும்போதே சளியோட ஸ்மெல் வருங்க. எதுத்தாப்புல உட்காந்தோ, பக்கத்துல உட்காந்தோ யாராலையும் பேச முடியாது. ஐயோ! என்னங்க சளியோட ஸ்மெல் இப்படி இருக்கே! இந்த இன்ஃபெக்ஷன் எங்களுக்கும் வந்துருமோ அப்படின்னு பயப்படுவாங்க. டியூபர்குலோசிஸ் இருக்கு அப்படின்னா, அதாவது காசநோய் தொடர்பான பிரச்சனைகளோ, இல்லை வீசிங், ஆஸ்துமா, நுரையீரல்ல தேங்கி இருக்கக்கூடிய சளி, நைட்டு தூங்கும்போது நல்லா சவுண்டு வரும். வீசிங் சவுண்டு சிவியரா இருக்கும். வாயை திறந்து மூச்சு விடுவாங்க. அந்த அளவுக்கு சிரமம் இருக்குன்னா, உங்களுக்கு தூதுவளை நிச்சயமான ஒரு மூலிகையாக இருக்கும். இந்த தூதுவளையை நம்ம வந்து துவையல் மாதிரியோ இல்லை சட்னியாகவோ நம்ம செய்து பயன்படுத்தும் பொழுது உங்க நுரையீரல்ல இருக்கக்கூடிய சளியானது வெளிப்பட்டு வந்துடும். அவ்வளவு ஸ்டிக்கியாக இருக்கும். துப்பும் போதே வெளியில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸ்டிக்கியாக போய் தரையில் உட்காந்துக்கும். தண்ணி வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போதும் போகவே இல்லைங்க, கம் மாதிரி ஒட்டிக்கிச்சு. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சளி கூட கரைந்து வெளியேறும். அடுத்து 2வது முக்கியமான ஒரு நோய்க்கான தீர்வுன்னு பார்த்தோம்னா சைனசைட்டிஸ். ஐயோ! இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்க ரொம்ப அவதிப்படுவாங்க. எனக்கு வந்து மூச்சு விடவே சிரமமாக இருக்குது, நேசல் பாலிப் இருக்குது, செப்டல் டீவியேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனையோட தலையில் நீர் பாரமாக இருக்குது, நீர் கோத்து இருக்குது, தலைக்கு குளிச்சாலே எனக்கு வந்து தலையில் நீர் சேர்ந்துக்குதுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதனால் காதில் எப்பவுமே கொய்யின்னு ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு சவுண்டு வருது. இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறீங்கன்னா அந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை தீர்வதற்கும் தூதுவளை ரொம்ப சிறப்பான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். அடுத்து 3வது ஒரு பெரும் நோயை தீர்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா கல்லீரலுக்கு. ஃபேட்டி லிவர் இருக்கா? கவலையே வேண்டாம். ஆனால் இந்த தூதுவளையை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பு உங்களுக்கு வெளியேற்றப்படுது. இந்த தூதுவளையை எப்படிங்க பயன்படுத்தலாம்? ரொம்ப முக்கியமான, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த தூதுவளைனா இந்த கப நோய்களுக்கு அப்படின்னு நினைப்போம். உண்மைதான். ஆனால் இந்த கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு தூதுவளை ரொம்ப சிறப்பான ஒரு மூலிகைன்னே சொல்லலாம். இந்த கல்லீரலை எப்படிங்க இது பாதுகாக்குது? ஃபேட்டி லிவர். இன்னைக்கு கண்ணை மூடி கண்ணை திறந்தா நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் வருது.
அதுலேயும் முக்கியமாக நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிஸார்டர் தான் இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு. ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாமலே எனக்கு எப்படிங்க இந்த ஃபேட்டி லிவர் வந்துச்சு? நம்மளுடைய டயட் ஹேபிட் தான். நினச்ச நேரத்தில் சாப்பிட்றது, நினச்ச நேரத்தில் தூங்குறது, நினைத்த உணவுகள், ஆரோக்கியம் இல்லாத நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கிறது, லேட் நைட் பிரியாணி தான் இப்போ எல்லாமே எல்லா இடங்கள்லையும் ஃபேமஸ் ஆகிட்டே வருது. ஸோ அதெல்லாம் நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக ஃபேட்டி லிவர் வந்துடும். ஸோ அப்போ வந்துருச்சுனாலும் என்ன பண்ணலான்னா, இந்த தூதுவளை தூதுவளையை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரணும். எப்படிங்க இந்த தூதுவளையை நான் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இந்த தூதுவளையோட வல்லாரைக்கீரையும் எடுத்துக்கணும். ரெண்டுமே ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இதை நல்லா அரைச்சிடணும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி இதனோட சேர்த்து அரைத்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 200 ml நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு ஒரு 200 ml நம்ம எடுத்துக்கணும். ஸோ 200 ml எடுத்துட்டு காலையில் டெய்லி குடிக்கணுங்க. எத்தனை நாள்? ஒரு 15-20 நாள் குடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கேப் விட்டுருங்க. திரும்பவும் ஒரு 20 நாள், திரும்ப ஒரு 1 வீக் கேப் விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கல்லீரலில் இருக்கக்கூடிய ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஃபேட்டி லிவர் மட்டும் இல்லைங்க, ஜாயிண்டிஸ் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் தூதுவளை உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். சரிங்க, அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 4வது முக்கியமான ஒரு நோய் அப்படின்னு பார்த்தோம்னா தைராய்டுங்க. இந்த தைராய்டை போக்குவதற்கு நமக்கு தூதுவளை எப்படிங்க பயன்படுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு இந்த தைராய்டில் நொடியூல்ஸ் இருக்கும், வீக்கம் இருக்கும். ஸோ தைராய்டு கிளாண்டே வீக்கம் ஆயிடுச்சு, தைராய்டெக்டமி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கவலையே வேண்டாம். தைராய்டு இருந்தால் நீங்கள் மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சாப்பிட்டுக்கோங்க. அதனோடு சேர்த்து நம்ம இந்த தூதுவளையை பயன்படுத்திக்கிட்டே வரணும். எப்படி செய்யணும், இந்த தூதுவளையை எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்றாழை இருக்குது இல்லைங்களா, கற்றாழை வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க. அந்த கற்றாழையை எடுத்துட்டு மேல் தோல் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன துண்டு அளவு கற்றாழை எடுத்து வச்சுக்கணும். இதனோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 கைப்பிடி அளவு தூதுவளை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதை குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தூதுவளை மிக சிறந்த ஒரு மூலிகைங்க. இந்த ஜூஸ் குடிச்சிக்கிட்டே வாங்க. தைராய்டுனால் வந்திருக்கக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா அதற்கு மிக சிறந்ததாக நமக்கு இருக்கும். நிறைய பேருக்கு தைராய்டு இருந்ததுன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், பிசிஓடி இருக்கிறது, வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலையே வேண்டாம். குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய கற்றாழையும் தூதுவளையும் சீரகமும் நல்ல ஒரு ஜூஸ் மாதிரி டெய்லி காலையில் குடிச்சிட்டே வரணும். இது வந்து ஒரு 25லேருந்து 30 நாட்கள் குடிக்கும்போதே நமக்கு ரிசல்ட் தெரியும். 1 மாதம் பிறகு திரும்பவும் நம்ம தைராய்டு டெஸ்ட் எடுக்கணும். ஸோ தைராய்டுக்கான உணவு கட்டுப்பாடு நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ என்னென்ன உணவுகளை நீங்கள் தவிர்க்கணுமோ அதை எல்லாமே தவிர்த்துட்டு இதை ரெகுலராக குடிச்சிட்டு வாங்களேன். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். தைராய்டு வீக்கம், ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். தைராய்டு கிளாண்டில் வீக்கம் இருக்கா, அது சரியாகணுமா, அதற்கான எளிய தீர்வுகள் அதனோட உணவு முறைகளும் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். ஸோ அதில் முக்கியமான ஒரு முறை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தூதுவளை. அடுத்ததாக 5வது முக்கியமான ஒரு நோயின்னு பார்த்தோம்னா கண் சம்பந்தப்பட்ட நோய்கள்ங்க. அதுலேயும் இந்த வெண்தூதுவளை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முக்கியமான காயகற்ப வசிய மூலிகைனா தூதுவளைங்க. இந்த வெண்தூதுவளை அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் ரேர், ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த வெண்தூதுவளை இலைகளை எடுத்து நம்ம சாறு எடுத்து பசு நெய்யோடு காய்ச்சி நம்ம பயன்படுத்தணும் கண் நோய்களுக்கு. ஸோ எனக்கு வந்து கண்ணு மங்களாக தெரியுதுங்க, வெளிச்சத்தை பார்த்தா கண்ணு கூசுது, பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது, ஃப்ளோட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கண்டிஷன் இருக்குது, மயோப்பியா, கண்ணில் வந்து கண்ணாடி போட்டுட்ருக்குறேன், இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, டயபெட்டிக் ரெட்டினோபதி, இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தூதுவளை அவ்வளோ முக்கியமானது. வெண் தூதுவளை நெய் ரொம்ப சிறப்பான ஒரு மருந்துங்க. ரெகுலராக வெண் தூதுவளை நெய் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது கண் சம்மந்தப்பட்ட நோய்கள், ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு கேட்ராக்டாக இருக்கட்டும், டயபெட்டிக் ரெட்டினோபதியாக இருக்கட்டும், இந்த கண் பிரச்சனைகளுக்கு சிறந்த முறையில் சித்தர்கள் சொன்ன மருந்துகளாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். எவ்வளோ பேர் நல்ல மாற்றம் சொல்கிறீங்க. அதுவும் கிட்ஸ்லாம் எனக்கு ஸ்பெக்ஸில் வந்து இப்போ பவர் குறைஞ்சிட்டு வருது மேம், நல்லாவே எனக்கு ஸ்பெக்ஸ் ரிமூவ் பண்ணிவிடுவேன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. நிறைய பேர் ரிமூவ் பண்ணியிருக்கீங்க. அதற்கு முக்கியமான ஒரு சீக்ரெட் மெடிசன் இது தான் கொடுப்போம், வெண்தூதுவளை நெய் தான் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி கண் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் தூதுவளை ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி 5 முக்கிய நோய்களை குணமாக்கக்கூடியது தூதுவளை. ஸோ கீரை வாங்க போனீங்கன்னா தவறாமல் வாங்கி உணவில் சேர்த்து சாப்பிடுங்க. கொஞ்சம் உஷ்ணத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகை தான்.
ஸோ அதற்காக இது கூட நம்ம என்னென்ன சேர்த்து சாப்பிட்ணும் அப்படின்னா, இந்த தூதுவளை சாப்பிட்ற அன்னைக்கு இது குடிச்சு முடிச்சதுக்கப்புறம், இல்லை இதை துவையலாக சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் மோர் சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப கண் விழிக்கிறது இதையெல்லாம் தவிர்த்துக்கோங்க. இதனுடைய முழு ஆரோக்கிய பலனும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.